12 மாநிலங்கள் வழியாக செல்லும் இந்தியாவின் உயிர்நாடி என்று அழைக்கப்படும் நெடுஞ்சாலை எது தெரியுமா? வாங்க அதனை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகின் மிகப்பெரிய உள்கட்டமைப்பை கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும். நாடு முழுவதும் உள்ள மிகப்பெரிய நிலப்பரப்பையும் நகரங்கள், சிறு நகரங்கள் மற்றும் தொலைதூர பகுதிகளை இணைக்கும் உலகின் மிகப்பெரிய சாலை கட்டமைப்புகளில் ஒன்றை இந்தியா கொண்டுள்ளது. ஆயிரக்கணக்கான தேசிய நெடுஞ்சாலைகளில் அதன் நீளம் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த அமைவிடத்தின் காரணமாக ஒரு சாலை மட்டும் இந்தியாவின் உயிர்நாடி என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் மட்டும் தற்போது 599 தேசிய நெடுஞ்சாலைகள் உள்ளன. இந்த நூற்றுக்கணக்கான நெடுஞ்சாலைகளில் தேசிய நெடுஞ்சாலை 44 ஏனேட் 44 மிகவும் தனித்துவமானதாக விளங்குகிறது. இதுவே இந்தியாவின் மிக நீண்ட நெடுஞ்சாலையாகும். சுமார் 3745 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இது வட இந்தியாவையும் தென் இந்தியாவையும் இணைப்பதன் மூலம் ஒரு மிக முக்கியமான போக்குவரத்து பாதையாக திகழ்கிறது. இந்த சாலையின் நீளம் என்ன? ஏனேட் 44 தேசிய நெடுஞ்சாலையானது ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகர் முதல் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி வரை சுமார் 3745 கிலோமீட்டர் தொலைவிற்கு நீண்டுள்ளது. இது இந்தியாவின் மிக நீண்ட தேசிய நெடுஞ்சாலையாக திகழ்வதுடன் முக்கிய நகரங்கள், தொழில் மையங்கள் மற்றும் இந்தியாவின் பல முக்கிய பொருளாதார மண்டலங்களை இணைக்கிறது. நாடு முழுவதும் மக்கள் மற்றும் சரக்குகளின் தடையற்ற போக்குவரத்தை உறுதி செய்வதில் இந்த தேசிய நெடுஞ்சாலை இணையற்ற பங்காற்றுகிறது. இந்தியாவின் உயிர்நாடி என்று ஏன் அழைக்கப்படுகிறது? தினமும் ஆயிரக்கணக்கான கார்கள், பேருந்துகள் மற்றும் கனரக சரக்கு வாகனங்கள் ஏனேட் 44 நெடுஞ்சாலையில் பயணிக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையே விவசாய விளைபொருட்கள், தொழிற்சாலை உற்பத்திப் பொருட்கள், பல்வேறு தொழில்களுக்கான மூலதனங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்வதற்கு இது ஒரு மிக முக்கியமான பாதையாக இது திகழ்கிறது. வட இந்தியாவையும் தென் இந்தியாவையும் இணைப்பதன் மூலம் வர்த்தகம், சுற்றுலா மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு துணை புரியும் இந்த நெடுஞ்சாலை நாட்டின் உயிர்நாடி என்ற சிறப்பை பெற்றுள்ளது. கடந்த கால இந்தியாவின் முக்கிய சாலை. தற்போது ஏனேட் 44 இந்தியாவின் மிக நீண்ட மற்றும் மிக முக்கியமான நெடுஞ்சாலையாக திகழ்ந்தாலும் வரலாற்று சிறப்புமிக்க கிராண்ட் ட்ரங்க் சாலை நீண்ட காலமாக நாட்டின் உயிர்நாடியாக கருதப்படுகிறது. 16ஆம் நூற்றாண்டில் ஷேர் ஷா சூரியால் மறுசீரமைக்கப்பட்ட இச்சாலை இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஒரு முக்கிய வர்த்தக மற்றும் பயணப்பாதையாக திகழ்ந்தது. இது தற்போதைய இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் வங்காளதேசத்தின் முக்கிய பகுதிகளை இணைத்து வர்த்தகம், அஞ்சல் சேவைகள் மற்றும் இராணுவ நடமாட்டத்திற்கு பெரிதும் உதவியது. எந்தெந்த மாநிலங்கள் வழியாக செல்கிறது? ஏனேட் 44 நெடுஞ்சாலையானது 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வழியாகச் செல்கிறது. இது இந்தியாவின் மிக விரிவான மற்றும் நுணுக்கமான போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றாகும். இதில் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகியவை அடங்கும். இந்நெடுஞ்சாலை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு இடையிலான போக்குவரத்தை சிறப்பாக மேம்படுத்துகிறது. வெறும் போக்குவரத்து பாதை மட்டுமல்ல, பொருளாதார மற்றும் போக்குவரத்து முக்கியத்துவத்தை தாண்டி ஏனேட் 44 சாலை பயணிகளுக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பாதையாக திகழ்கிறது. இப்பாதை பரபரப்பான நகரங்கள், ஆன்மீக தலங்கள், வரலாற்றுச் சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் இயற்கை காட்சிகள் நிறைந்த பகுதிகள் வழியாகச் செல்கிறது. இந்த நெடுஞ்சாலை முழுவதும் ஏராளமான தங்கும் விடுதிகள், எரிபொருள் நிலையங்கள், உணவகங்கள் மற்றும் ஓய்வு இடங்கள் அமைந்துள்ளதால் இது நீண்ட தூர பயணங்களுக்கு வசதியான மற்றும் இனிமையான அனுபவத்தை அளிக்கிறது. Thanks for watching.